பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எதை செய்தாலும் நாம் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியரிலே 10ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி, அதாவது தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யுங்கள் என்று எபேசியரிலே 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாங்கள் போதிக்கப்படுகின்றோம். அருமையானவர்களே, நாம் வாக்கியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த காலங்களிலே நடைபெறுகிற முறைகள் என்ன, ஊழியங்கள் என்ன, ஜெபங்கள் என்ன, எப்படி என்ற நாளிலும் தேவனுடைய ஊழியங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் நம்முடைய இருதயத்திலே தியானித்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையின் பாதை, அதாவது நம்முடைய ஊழிய பாதைகளாயினும் சரி, நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வாழ்க்கையும் சரி, அதன் பக்கமாக நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வாசியங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே, அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் 24 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே வசனம் 24 வாசித்து பார்ப்பீர்களாயில், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தின் மூலமாக நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதாவது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கவனிங்க அருமையானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் உண்மையான சிநேகிதராக இருப்போமாயின் நமக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. பாருங்க, பெற்றோருக்கு மறைக்கலாம், சகோதரங்களுக்கு மறைக்கலாம், ஆனால் பாருங்க, நண்பர்களுக்குள்ளே நாம் ஒருபொழுதும் சில முக்கியமான காரியங்களை மறைக்க மாட்டோம். அவர்களுக்கு மறைக்கிறதை நாம் பொதுவாக சிநேகிதரோடு நாங்கள் என்ன செய்வோம்? பகிர்ந்து கொள்ளுவோம். அது பெற்றோருக்கு தெரியாது, அல்லது பிள்ளைகளுக்கு தெரியாது, சகோதரங்களுக்கு தெரியாது. ஆனால் நண்பர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. பின்னாகவே இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பாருங்க, எவ்விதமாக நாங்கள் சிநேகிதர், ஒருவரை உண்மையான சிநேகிதராக நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருப்போம் என்றால், எங்களுடைய உள்ளான காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் அவனோடு பகிர்ந்து கொள்ளுவோம். பின்ன அது அங்கே காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உண்மை அங்கே விளங்குகிறது. ஆபிரகாமை பாருங்கள், தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அவர் தேவனுக்கு எவ்வளவு உண்மையாய் இருந்திருப்பார் என்பதை நீங்கள் ஒரு விசை சிந்தித்து பாருங்கள்.
பின்னர் நாங்கள் கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. இஸ்ரவேலை பாருங்கள். இஸ்ரவேலை தேவன் அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறார் என்ன தெரியுமா? நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அழைக்கிறார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அப்படியா என் அருமையானவர்களே, நாமும் கூட ஆபிரகாமின் சந்ததி. பின் ஆகவே என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அருமையானவர்களே, நம்மையும் அவர் வாஞ்சையோடு அழைக்கிறார், உரிமையோடு அழைக்கிறார். இதைத்தான் நாங்கள் ஏசாயாவிலே 41ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாங்கள் அதை காண முடியும். இங்கே பாருங்கள், அந்த உரிமையின் வார்த்தையை நீங்கள் பாருங்கள். வாசிப்போம். ஏசாயா 41:13 வாசியுங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீர்களா அருமையானவர்களே? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் அருமையானுடைய உண்மை உள்ளவர்களாகி நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்போமாயின் அருமையானவர்களே, அவர் நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் வாக்கு மாறலாம், ஆனால் தேவன் ஒருபொழுதுமே வாக்கு மாறவே மாட்டார். சொன்னதின்படி செய்வார். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு மனம் திரும்பி அவரை பின்பற்றி செல்லும் ஒவ்வொருவரும், அவரை பின்பற்றி செல்லுகிற ஒவ்வொருவரும் அவருடைய சிநேகிதராய் இருக்கிறார்கள். சீசர்கள் என்பது உண்மை, ஆனால் சிநேகிதர் என்பது ஒரு உறவு. அருமையானவர்களே, சிநேகிதராய் இருக்கிறார். அப்படியாயில் நமது வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் கூட அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 4 வரைக்கும் வாசியுங்க. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அருமையானவர்களே, நீங்கள் தர்மம் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டுமாம்? மனுஷர் காணக்கூடாது, மனுஷர் நம்மை புகழ வேண்டும் என எண்ணக்கூடாது. அடுத்தது, நான் தர்மம் செய்கிறேன், உதவி செய்கிறேன் என்று சொல்லி பறைசாற்றி திரியக்கூடாது. நாம் செய்யும் இந்த நற்கிரியைகளை குறித்து எந்த வழியிலும் பிரபலியப்படுத்தக்கூடாது, அதாவது விளம்பரப்படுத்தக்கூடாது. அதாவது ஃபேஸ்புக்கிலேயோ அடுத்தது புதிய நவீன வழிகளிலோ நாம் அதை விளம்பரப்படுத்த கூடாது. அவ்விதமாக நாம் விளம்பரப்படுத்துவோமாயின், மனுஷர்களை அறிய செய்வோமாயின்,
மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்றும் நம்மை புகழ வேண்டும் என்றும் நாம் நடப்போமாயின் நம்முடைய பரமபிதாவினிடத்தில் இருந்து நமக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, எல்லோருக்கும் தெரியும், ஒரு கோழி இருக்குது பாருங்க, ஒரு முட்டையை போட்டுட்டு என்ன அட்டகாசம் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி போடுறது. ஒரு முட்டை போட்டுட்டு என்ன செய்யும்? அயல் வீடெல்லாம் அறியும்படி கொக்கரிக்கும். தெரியுமல்லவா? நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். பின் ஆகவே எப்படி நான் முட்டை போட்டுட்டேன், நான் முட்டை போட்டுட்டேன், நான் முட்டை போட்டுட்டேன் என்று பறைசாற்றும். அருமையானவர்களே, நாம் இதை முந்தி சிந்தித்து பார்ப்பதில்லை. இப்படியான இந்த சத்தியத்தை அறியும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வருகிறது. பின் ஆகவே இவ்விதமாக அப்படி தேவனுடைய பிள்ளைகள் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி என்ன சொல்லுகிறார்? நீ தருமம் செய்யும் போது உன் தருமம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று இயேசு சொல்லுகின்றார். பின் ஆகவே நாம் இந்த உலகத்தில் அல்ல, நாம் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பின்னாகவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதன்படி நாம் நடக்கும் பொழுது நாங்கள் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். கவனிங்க, கர்த்தருடைய திட்டத்திலே அவருடைய சபை, புதிய ஏற்பாட்டின்படி அவருடைய சபை இருக்கிறது. பின்ன சபைக்கு வெளியே அருமையானவர்களே எந்த ஊழியமும் இல்லை. இதை நாங்கள் உங்களுக்கு பல தடவைகள் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். சுவிசேஷகரன்றோ அல்லது அந்த போதகரன்றோ அல்லது வேறொன்றோ இன்றைக்கு சபைக்கு வெளியே இவ்விதமான தனி ஊழியங்கள் என்று சொல்லி அது எதுவுமே அது கர்த்தருடைய வழியிலே இல்லை. அது இன்றைக்கு காலங்களிலே செய்கிறார்கள். நாம் அதை விட்டு விடுவோம். சரி, பின்ன ஆகவே சபையானது கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரம். பின்ன கிறிஸ்துவின் சபையின் அந்த கிறிஸ்து சபையின் தலையாயிருக்கிறார். அது ஆவிக்குரிய சரீரம், அவருடைய ஆவிக்குரிய சரீரம். அவர் சபையின் தலையாயிருக்கிறார். நாம் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். பின்ன அதாவது நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒரே குடும்பமாய் இருக்கிறோம். பின் ஆகவே நாம் ஒன்று இணைந்து அந்த தர்ம சகாயங்களை செய்ய கர்த்தருடைய வேதம் நமக்கு இடம் அளித்திருக்கிறது. பின் ஆகவே அருமையானவர்களே, ஆகவே நாம் சபையாக இந்த தர்ம சகாயத்தை செய்யும் போது சபையாகிய நம்முடைய குடும்பம் சகலதையும் அறிந்திருக்க வேண்டும். அது அவசியம். ஏனென்றால் நாம் ஒரே சரீரம்தான். ஆகவே சபையின் பாஸ்டரோ அல்லது சபையின் நிர்வாகமோ அல்லது சபையின் ஊழியக்காரர் மட்டும்தான் அல்ல, அருமையானவர்களே, முழு சபையும் அந்த காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. ஆனால் அவைகளை நாம் இந்த ஃபேஸ்புக் இன்றைக்கு நவீன கண்டுபிடிப்புகள் இருக்கல்லவா, பொதுவாக சொல்ல போனால் அவை மூலமாக மனுஷர் காணும்படி செய்வதை கர்த்தர் இயேசு கண்டிக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்குள் நமக்கு தெரியலாம், ஆனால் நாம் வெளியரங்கமாக மற்றவருக்கு வெளிப்படுத்துவதை கர்த்தர் கண்டிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு பரமபிதாவினிடத்திலே எந்த பலனும் இல்லை என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அடுத்ததாக நமது ஜெபத்தை குறித்து கர்த்தர் இயேசு எச்சரிக்கை தருகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 5ஐயும் 6ஐயும் தயவு செய்து வாசியுங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின்
வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபம் செய்யும் போது மாயக்காரரை போல இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார். அது என்ன? மாயக்காரர் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்களாம். அருமையானவர்களே, இதை நாம் சிறிது நாம் விளங்கிக் கொள்றது நல்லது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு பாருங்கள், ஒரு நாட்டிலே பெரியதொரு அழிவுகள் வந்து விட்டதென்றால் நாடு தாங்க முடியாமல் ஜனம் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு வீதிகளிலே வந்து நின்று அவர்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு கதறி கூப்பிடுகிறார்கள். பின்னாகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேதனையின் நிமித்தமும் இந்த அழிவின் நிமித்தம் என்ன செய்கிறார்கள்? கடவுள்தான் இதை காப்பாற்ற வேண்டும் என்று ஜனங்கள் சேர்ந்து வீதிகளிலே நின்று சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, கடவுளை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிறாங்க. அதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. அது எதை சொல்லுகிறார் என்றால், மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக இந்த காலத்திலே நடைபெறுகிற ஜெப வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே தாங்கள் புகழப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள். மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாரும் எங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். தாங்கள் ஒரு ஜெப வீரர்கள் என்று சொல்லி ஜனங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல ஜெப முறைகளை அவர்கள் கையாண்டு இன்றைக்கு உருவாக்கி ஜெபிக்கிறார்கள். சிலர் பாருங்கள், ஜெபத்துக்காக பணம் அறவிடுகிறார்கள், டிக்கெட் வைக்கிறார்கள். மீடியாக்கள் மூலம் என்ன செய்கிறார்கள்? காட்சி கொடுத்து ஜனங்களுக்கு அங்கே ஜெபிக்கிறார்கள். அதற்காக ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? அந்த ஜெபத்துக்காக அந்த மீடியாக்கள் முன்பாக அந்த ஊழியக்காரனை அங்கே தரிசிக்க சென்று மீடியாக்களுக்கு முன்பாக அங்கே தங்களுடைய நேரத்தை செலவழிக்கும் இன்றைக்கு மனுஷருடைய பரிதாப நிலையையும் இன்றைக்கு காணுகிறோம் அல்லவா? இதைத்தான் ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், மீடியா மூலம் இன்றைக்கு பெரிய மைதானங்களிலே ஜெபங்களை கூட்டி ஜெபம் கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இவையெல்லாம் மனிதர்கள் காணும்படியாக நடக்கின்ற ஒரு காரியமாகும். இவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாங்கள் ஜெபங்கள் செய்வதை, அதாவது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் செய்தல், பிசாசுகளை துரத்துதல், இன்னமாக வீடியோ எடுத்து அவைகளை போட்டு விளம்பரப்படுத்துதல், எல்லாரும் மக்கள் காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நடக்கின்ற காரியங்கள், இந்த ஜெப வழிமுறைகளை கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். இப்படிப்பட்டவர்களை தேவன் மாயக்காரர் என்று சொல்லி சுட்டி காட்டுகின்றார். அருமையானவர்களே, கவனியுங்க. கடந்த வாரத்திலே கூட, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கூட ஒரு சகோதரி இந்த இடத்திலே நம்மோடு அவர் பேசும் பொழுது தான் ஒரு மீடியாவிலே பார்த்தாராம், இலங்கை தேசத்திலே அங்கே ஒரு ஜெபம் ஒன்று நடைபெறுகிறது பாஸ்டர். அங்கே அந்த இடத்திலே அவர் சொன்ன காரியத்தை நானும் அதை பார்த்ததினாலே அவர் சொன்னதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. அங்கே ஜெபிக்கிறாராம், வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கிறார், இன்னுமாய் பிசாசுகள் ஓட்டுவருக்கு ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு என்ன செய்கிறாராம்? கையினாலே இப்படி வயிற்றிலே ஒரு இப்படி குத்துவாராம், பிறகு நெஞ்சிலே குத்துவாராம், தலையிலே இப்படி அடிப்பாராம். இப்படியெல்லாம் செய்கிறாரே என்று சொல்லி என்னிடத்திலே கேட்டார்கள். அருமையானவர்களே, நானும் இதை பார்த்திருக்கிறேன், நீங்கள் இது பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அருமையானவர்களே, இவர்கள்தான் மாயக்காரர், இவர்கள்தான் மாயக்காரர்.
இதை நாம் நன்றாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படியான ஜெப வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். அவர்கள் தங்களை பிரபலியப்படுத்துவதற்காக செய்கிற காரியங்கள் அருமையானவர்களே. ஆகவே நாம் இந்த வழிமுறைகளை அறிந்து இந்த வழிகளில் இருந்து நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? சபையிலே சேர்க்கின்றார். ஆனால் இன்றைக்கு சிலர் அதற்குள் இருக்க விரும்புவது இல்லை. அதாவது தேவ ஒழுங்கை அவர்கள் விட்டுவிட்டு வெளியிலே இருக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். இதனால் அவர்கள் மீடியாக்களை பாவிக்கிறார்கள். மீடியாக்களுக்கு முன்பாக சபைக்கு வெளியாக தனிநபர்களாலே கூட்டப்படுகிற கூடுகளிலே போய் நின்று அந்த ஜெபங்களிலே கலந்து கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் சபையை விட்டு விலகியவர்கள். சபைக்குள்ளேதான் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ சபையை விட்டு விலகி இருக்கிறது. அதாவது தேவ சித்தத்தை விட்டு தங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த சத்தியங்களை நாம் அறிய வேண்டும். ஆகவே வேதத்தில் இருக்கிற வேதத்தின் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் கர்த்தருக்கு நேராக நாங்கள் மாற்ற வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புகிறேன். அங்கே ஒரு பெரிய கூட்டத்தாரை நாங்கள் காணுகிறோம். ஒரு பெரிய கூட்டத்தார். அந்த கூட்டம் என்ன சொல்லுகிறது? இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் நம்முடைய பரம பிதாவின் சித்தப்படி செயல்படாமல் தங்கள் விருப்பங்களையே, தங்கள் விருப்பத்தின்படியே அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். தங்கள் விருப்பத்தின்படியே செய்தார்கள். அவர்கள் தங்களுடைய இருதய விருப்பத்தின்படி நடந்தார்கள். அடுத்தது தங்களை ஒரு பிரபலியப்படுத்தும்படியாக அவர்கள் செய்தார்கள். இன்னுமாக சொல்ல போனால் தங்களுடைய சுயநலங்களுக்காக அதுகளை செய்கிறார்கள். அருமையானவர்களே, ஒன்றை கவனியுங்க. அவர்கள் இயேசுவுக்கு விரோதமானவர்கள் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் இயேசுவுக்கு விரோதமானவர்கள் அல்ல. அவர்களும் இயேசுவை நேசிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவரது நாமத்தினால், அதனால்தான் அவருடைய நாமத்தினாலே அவைகளை செய்கிறார்கள். ஓஹோ என்று சொல்லி ஊழியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தேவ சித்தத்தை விட்டு தங்கள் மன விருப்பத்தின்படியே அதை செய்ததினால் பரலோக ராஜ்யத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள் என்ற வேதனையான ஒரு வார்த்தையை நாங்கள் அங்கே இயேசுவினுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இவர்களை சேர்ந்த, இவர்களை நம்பி இவரை பின்பற்றுகிற, இவர்களை நம்பி பின்பற்றுகிறவர்களும் பரிதாபத்துக்குரியவர்களே. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெப வழிகளையும் ஆராய்ந்து பாருங்க. எப்படி இருக்கிறது என்னுடைய ஜெப வழி என்றதை ஆராய்ந்து பாருங்கள். மாயக்காரரைப் போலவும் அஞ்ஞானிகளைப் போலவும் நாங்கள் நடந்து, நாங்கள் புத்தி இல்லாதவர்கள் கூட்டத்திலே நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டாம். நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபம் செய்யும் பொழுது அடுத்த ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். வீண் வார்த்தைகளை நாங்கள் அலப்புவதினாலும் அதிக வசனிப்புகளினாலும் இன்றைக்கு தங்கள் ஜெபம் அது கேட்கப்படும் என்று சொல்லி எண்ணக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆகவே அருமையானவர்களே, ஒரு பிள்ளை
தன்னுடைய தகப்பனிடத்திலே பேசுவது போல நம்முடைய பரம பிதாவினிடத்திலே பேசுவது, கேட்பது, அதுதான் ஜெபம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் ஜெப பலிகளை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். சரி, இறுதியாக வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 46-47 வாசிப்போம். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள் அருமையானவர்களே, அதை 44 வசனம் 44 நீங்கள் இணைத்து பார்த்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நம்முடைய சத்துருக்களை சிநேகித்து நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே அழைக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பலிகளுக்கு, நம்முடைய சத்துருக்களுடைய பலிகளுக்கு அல்லது நம்மை துன்பப்படுத்துவருடைய பலிகளுக்கு ஒத்துப்போங்கள் என்பது இதனுடைய கருத்தல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் அன்பினை அடிப்படையாக கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை இன்றைக்கு பகைத்து நமக்கு பல வழிகளிலே தீங்கு செய்கிறவர்கள் மேல் நாம் அன்பு பாராட்டுவது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. இதை நாம் எல்லோரும் அறிவோம். உலகம் இதை மதியின செயல் என்று சொல்லும். அப்படி இவங்களுக்கெல்லாம் இவங்கள் திருப்பியும் அன்பு செய்கிறாங்களே, இவ்வளவு தீமைகள் எல்லாம் செய்திருக்கிறாங்களே, இவர்கள் மேல அன்பு பாராட்டுகிறார்கள் என்று சொல்லி இந்த உலகம் இதை மதியினம் என்று சொல்லும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒவ்வொருவரின் தெய்வீக சுபாவத்தால் மட்டும்தான் இது இயலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உலக மக்களாலோ அல்லது உலக வாழ்க்கைக்குள் தங்களை ஒப்புக் கொடுத்தும் கிறிஸ்தவர்களாலோ முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களையே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? சிந்தித்து பாருங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய நண்பர்களையும் வாழ்த்துவதால் உங்களுக்கு பலன் என்ன? சிந்திங்க. இவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்து கொண்டு அவர்களை குறித்து மேன்மை பாராட்டி நடந்தால் உங்களுக்கு பலன் என்ன? வாசித்து பார்க்க வேண்டும், தியானித்து பாருங்கள். ரட்சிக்கப்படாத உலக மக்களும் கூட அப்படித்தானே நடக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். சிந்தித்து பாருங்க. இவ்வாறு அன்பு கூறுவதற்கு தேவ வல்லமை எதுவுமே தேவையில்லை அருமையானவர்களே. எப்படி? இதை செய்கிறதற்கு தேவ வல்லமை ஒன்று எதுவுமே தேவையில்லை. நம்முடைய உறவினர்களையும் நம்முடைய நண்பர்களையும் நாம் வாழ்த்தும் பொழுதும், ஒருவருக்கொருவர் நன்மை செய்யும் பொழுதும் அல்லது நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுதும், பொதுவாக இது மனித சுபாவம் அருமையானவர்களே. நமக்கு நண்பர்கள், நமக்கு வேண்டியவர்கள், நம்முடைய உறவினர்கள் இதெல்லாம் செய்வது இது சாதாரணமான மனித சுபாவம். இதில் எந்த விசேஷமும் இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள், ஆழமாக சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவின் பண்போ என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சுபாவமோ அன்போ பண்போ இங்கு இல்லை, தேவையும் இல்லை. இதை செய்வதற்கு
இவை தேவையும் இல்லை. இவ்வித உலக நீதியை காட்டிலும் தேவ பிள்ளைகளுடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும், அதாவது அதிகமானதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கிறார். இந்த உலகத்தின் வெளிச்சமாக நாம் இருக்க வேண்டுமல்லவா? ஆகவே இந்த முறையிலே நாம் நடப்போமாயின் இந்த உலகத்தின் வெளிச்சமாக நாம் இருக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஒரு வேளையிலே இந்த உலகத்தின் பலன்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம், மற்றவருடைய புகழ்ச்சியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஓம் இது நல்ல நல்ல சகோதரன், இது நல்ல சகோதரி என்ற பெயர் பெற்றுக் கொண்டிருக்கலாம். இந்த உலகத்திலே இந்த பலன்கள் நமக்கு உண்டு, ஆனால் தேவனிடத்திலே இல்லை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். தேவனிடத்திலே இல்லை, பரலோகத்திலே எங்களுக்கு பொக்கிஷம் இல்லை. ஆகவே கிறிஸ்துவின் சீசராகிய இன்றைக்கு நாம் தீமைக்கு பதிலாக என்ன செய்ய வேண்டுமாம்? நன்மை செய்ய வேண்டும். தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும் போதுதான் நம்முடைய பரம பிதாவின் புத்திரராக நாம் காணப்பட முடியும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். கவனிங்க, தேவனுடைய புத்திரராக புத்திரிகளாக மாற இதுதான் வழி என்று அங்கே சொல்லவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இவ்விதமாக ஒரு அன்பு பாராட்டுவது, அங்கே இப்படியாக நம்முடைய நண்பர்களுக்கு சிநேகிதர்களுக்கு நன்மைகள் செய்வது, இதுதான் தேவனுடைய புத்திரன் புத்திரிகளாக மாற வழி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அது எல்லாரும் செய்கிறார்கள். மாறாக இவ்வாறே நாம் தேவனுடைய புத்திரர் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். எப்படி தெரியுமா? தீமை செய்தவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யும் பொழுது நாங்கள் தேவனுடைய புத்திரர் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அவ்வளவு. நல்லோருக்கும் தீயோருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவன் அல்லவா? மழையை கொடுக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் மழை, சூரியன் உதிக்க வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறாரா? இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அவர்கள் தேவன் நல்லோருக்கும் தீயோருக்கும் தேவன் சூரியனை பிரகாசிக்க பண்ணி மழையையும் கொடுக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நன்மையை செய்கிறார். அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் எல்லாரிடத்திலும் தயவாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் நம்மிடத்தில் தீமையை அல்ல நன்மையானவைகளையே காண வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க. அவர்தான் நம்முடைய முன்மாதிரி. அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த காலத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 10ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட தேவன் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரா? அப்படியாயின் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவைகளை சொல்லிய ஆண்டவர் எப்படி முடிக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. பொறுங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆகவே அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை கொஞ்சம் தியானித்து பாருங்க. இது
பாவமற்ற பரிசுத்தமான ஒரு நிலையை குறிக்கவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை, அதாவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல என்று சொல்லப்படும் பொழுது இது பாவமற்ற பரிசுத்த நிலையை குறிக்கவில்லை. இதன் பொருள் என்ன? நம்மை வெறுக்கிறவர்கள் மேல் அன்பு பாராட்டுங்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபியுங்கள், இன்றைக்கு பகைவர்களிடத்திலே தயவு பாராட்டுங்கள், ஒருவருடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்கள் பங்காயிராமல் பாகுபாடில்லாமல் நன்மைகளையே செய்யுங்கள். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்ற ஒரு செயலாகும். ஒரு தேவ பிள்ளையினதும் ஒரு தேவ ஊழியக்காரனதும் பூரண சற்குணம் என்கிறது இதைத்தான் அங்கே குறிக்கிறது. அருமையான பிரியமான பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம் அல்லவா? ஆம், தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்படியாயின் இன்றைக்கு அவர் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் அல்லவா? எங்களுடைய அப்பா பரமபிதா சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் அல்லவா? ஆம், அப்படியே நாங்கள் செய்கிறவர்களாக காணப்படுவோம். ஆமென்.